ஹலோ கைஸ், வெல்கம் டு காமிக் கதை. நம்மளோட எல்லா வீடியோலையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்த மார்வல் காமிக்ல அப்பியரான பனிஷர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல யார் இந்த பனிஷர், அவரோட ஸ்டோரி என்னன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பனிஷர் சொல்லப்படுற பிக்ஷனல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காமிக் புக்ல மார்வல் காமிக்ஸால பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பனிஷர்னு சொல்லப்படுற கேரக்டர் யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஜெரி கான்வே தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட சேர்ந்து ஆர்டிஸ்ட் ஜான் ராமேட்டா அண்ட் ராசன் ட்ரூ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது பப்ளிஷ் பண்ணதுக்கு யாரு காரணமா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் காமிக்கோட பேக் போன் சொல்லப்படுற ஸ்டான்லி தான். ஸோ இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது எதுலன்னு பார்த்தீங்கன்னா தி அமேசிங் ஸ்பைடர்மேன் புக் வால்யூம் 129ல February 1974ல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கேரக்டர் எது மூலியமா இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இத்தாலியன் அமெரிக்கன் மிலிட்டரி கேம்பெயின்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி கேம்பெயின்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா தப்பு செய்யாம பாத்துக்கணும், அப்படி தப்பு செய்யறவங்களை தண்டிக்கணும். அதுதான் இவரோட வேலையா இருக்கு. அண்ட் இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபேமிலியோட அவுட்டிங் போயிருக்காரு. அந்த டைம்ல ஒரு குரூப் வந்து இவரோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா சாகடிக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு கோவத்துல இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கும்பலை தேடி கண்டுபிடிச்சு சாவடிக்கிறாரு. சோ இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவர் பனிஷரா உருமாறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரூப் மட்டும் இல்லாம மத்த தப்பு பண்ற எல்லாரையும் பாத்தீங்கன்னா இவர் பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் இந்த பனிஷர்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் உருவாகுது. இந்த பனிஷரோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரர், அதுக்கப்புறம் தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல கேரக்டர். அண்ட் இந்த பனிஷர் எப்பவுமே நேரடியா நின்னு சண்டை போட்டு வின் பண்ண முடியாதுன்னு இவர் சைக்காலஜிக்கலாவே ஆன்டி ஹீரோஸ் எல்லாரும் ட்ரபிள் பண்ணுவாங்க. சோ இந்த பனிஷர் நிறைய காமிக் புக்ல வந்திருக்காரு. எதுலன்னு பாத்தீங்கன்னா த பனிஷர் வார் ஜர்னல், த பனிஷர் வார் ஜோன் அண்ட் த பனிஷர் ஆர்மோலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிக் புக்ல வந்திருக்காரு. சோ இவரோட கேரக்டர் வந்து மெயினா எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன்லயும் அண்ட் சூப்பர் ஹீரோ ஸ்குவாட் அப்படின்றதுலயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல சின்ன சின்ன ரூல்ஸ் வந்திருக்குன்னு கூட சொல்லப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெரி கான்வே இந்த கேரக்டர் கிரியேட் பண்ண உடனே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஸ்டான்லி கிட்ட கொடுக்கும்போது அவர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோட பேர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெரி கான்வே இந்த கேரக்டருக்கு நான் அசாசின் நேம் வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ஸ்டான்லி அசாசின்ன்றது ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கேரக்டருக்கு பனிஷர்னே வைக்கலாமே, அதுவே நல்லா இருக்குமே, அது ஒரு பாசிட்டிவாவும் இருக்கும், பார்க்கறவங்களுக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியும்னு சொல்றாரு. சோ இந்த பனிஷர் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டாகனிஸ்ட்னு சொல்றாங்க. அவர் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல கை தேர்ந்தவர். அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை வச்சும் சண்டை பண்ணுவாரு. அண்ட் இவருக்கு நிறைய மல்டிபிள் ஃபார்ம்ஸ், அதாவது நிறைய தற்காப்பு கலைகள் தெரியும். சொல்ல போனா கராத்தே, மியாதாய், ஜூடோ மாதிரி நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தெரியும். அதுவும் இல்லாம இவர் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நல்லா கை தேர்ந்தவர்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இவரு கூட நேர்ல நின்னு சண்டை போடாம சைக்காலஜிக்கலா எல்லாருமே வந்து ட்ரபிள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பனிஷர் கேரக்டர் அடிக்க மட்டும் செய்யாம அடியும் வாங்குவாரு. ஆனா அவர் பெயின் கில்லர் எடுத்துக்க மாட்டாராம். ஏன் பெயின் கில்லர் எடுத்துக்க மாட்டாருன்னா அந்த பெயின் குறைஞ்சா அடுத்து எதிரி கூட ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு வேகம் இருக்காது. அண்ட் இவருக்கு நிறைய போர்ஜுட் ஐடென்டிட்டிஸ், அதாவது ஃபேக்கான ஐடி, ஃபேக்கான பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா கெட்டவங்களை கொல்லத்தான் மோஸ்ட்லி ட்ரை பண்றாரு. சோ கில் பண்ணிட்டா அது தப்பு தான். இதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கணும்ன்றதுக்காக நிறைய ஃபேக் ஐடி வச்சிருக்காரு, நிறைய ஃபேக் பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ அதனால இவரோட சர்வைவல்க்கு அது யூஸ் ஆகும், அதாவது இவரால வாழ முடியும் அப்படின்றதுக்காக அவர் வச்சிருந்தாரு. பனிஷருக்கு யூனிஃபார்ம்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு கலர் யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த யூனிஃபார்ம்ல ரைட் சைடுல ஒயிட் ஸ்கல் எம்பளம் ஒன்னு இருந்திருக்கு. சோ அந்த எம்பளம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கெட்டவங்களை குறிக்குது. அந்த கெட்டவங்களை வந்து இவர் போய் நாசம் பண்ணுவாரு அப்படின்றது தான் அந்த எம்பளம் வந்து குறிக்குது. அதுவும் இல்லாம நம்ம பனிஷர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பனிஷர் நிறைய டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காரு. பனிஷர் எந்த அளவுக்கு பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதே மாதிரி கண்ட்ரோல் மைண்டாவும் இருப்பாரு. ஏன் பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியும் தன்னோட மைண்டை டிசெப்ஷன் பண்றாங்க நிறைய பேருன்னு. சோ அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட மைண்டை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறாரு. அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னும் நிறைய பேர் இவருக்கு இருந்திருக்காங்க. அதுல கொஞ்சம் பேரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல வந்து மெயினா முக்கியமானவர் பாத்தீங்கன்னா மைக்ரோசிப்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மைக்ரோசிப் யாருன்னு பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் சப்ளை பண்றதுக்கும் நிறைய பில்டிங்ஸ், அதாவது நிறைய வீடுகள்ல நம்ம பனிஷர் தங்க வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் லிப்டன் மார்டின் சாஃப் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் வந்து சீக்ரெட்டா பனிஷர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. நம்ம பனிஷர் கேரக்டர் 90 கிரேட்டஸ்ட் காமிக் புக் கேரக்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.